வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க, அதை எப்படி செய்கிறாங்கன்னு தான். தை மாதம் நெல் அறுப்புக்கு பிறகு அதிக பேர் பருத்தி தான் பயிர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மட்டும் சோளம், வெள்ளரி, கத்தரி, வெண்டை, எள்ளு, பயிறு, உளுந்து இதெல்லாம் பயிர் செய்வாங்க. அப்புறம் ஒரு சில இடங்களில் எப்போதும் நெல் தான் போட்டிருப்பாங்க. அதை முப்போகம், இருபோகம்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கு தண்ணி வசதி இருக்கிறதால நடவு எப்போதுமே செஞ்சுப்பாங்க. மற்றவங்க எல்லாம் மற்ற பயிரெலாம் செய்வாங்க. இன்றைக்கி பருத்தி போடுறத தான் பார்க்க போகிறோம். நெல் அறுத்த பிறகு வயலை உழுது போட்டுருவாங்க. ஈரம் இருந்தால் அப்படியே விதை போடுவாங்க, இல்லைன்னா தண்ணி பாய்ச்சிப்பாங்க. இந்த வயலில் தான் இப்போ பருத்தி போட்டுட்ருக்காங்க. பாதி போட்டுட்டாங்க நாங்கள் வீடியோ எடுக்க போகிறப்ப. இப்போ மீதி சாப்பிட்டதுக்கப்புறம் போய் போட போகிறாங்க. இந்த வெயிலில் எங்கள் பாப்பாவும் வீட்டில் இல்லாமல் எங்கள் கூடயே வந்து நின்றுட்டுருந்தா. ஒரு காணு பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேராக இருக்க வயலில் 2 ஓரத்தில் 2 பேர் கயிறு மாதிரி கட்டி நேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விதை போட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் நடுவில் வண்டி ஓடி மண் அணைக்கும். அதுக்காக அந்த இடைவெளி விட்டுட்டு பருத்தி போடுவாங்க. இந்த கயிறை பட்டை கயிறுன்னு சொல்லுவோம். அந்த கயிறை நேராக வச்சு ஊனிட்டு அதுக்கு நேராக ஒருத்தர் கம்பு வச்சு குழி போடுவாங்க. அவங்க பின்னாடி ஒருத்தர் பருத்தி விதை போடுவாங்க. குழிக்கு 2 விதைன்னு போட்டுட்டு போவாங்க. அவங்க பின்னாடி ஒருத்தர் மணல் போடுவாங்க. மணல் ஈரமாக இருக்கணும். அதே போல் பருத்தி விதையும் முதல் நாள் நைட்டே தண்ணியில் இல்லைனாக்கா சாணத்தை கரைச்சி ஊற வச்சுருவாங்க. மறுநாள் நல்லா அதில் முளைப்பு வந்துடும். மணலும் முன்னாடியே மூட்டை மூட்டையாக கட்டி அங்கே வச்சுருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காணுக்கும் ஒரு அளவுன்னு குச்சி வச்சுப்பாங்க. ஒவ்வொரு குழிக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கணும்னு குழி போடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வருஷம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியும். வேலை பார்க்குறவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய அம்மா, பக்கத்து வீட்டு அத்தை, பெரியம்மா, இவங்க தான். அதே மாதிரி மணலும் கட்டிகள் இல்லாத மணலாக இருக்கணும், இல்லைன்னா விதை முளைச்சி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு உள்ளேயே கருகி போயிடும். அதனால் நல்ல மணலாக பார்த்து தான் எடுத்து வந்து போடுவாங்க. பக்கத்துலேயே கிடைக்கும் இங்கே மணல்லாம் வாய்க்காலில். அப்புறம் போர் வச்சுருக்கவங்கெல்லாம் அந்த போர் செட்டு தண்ணியில் ஓடுறப்ப அந்த மணல் கிடைக்கும், அதை எடுத்துப்பாங்க. எங்கள் பாப்பாவும் நானும் செய்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு மணல் போட்டுட்டு இருந்தா விதை போட்ட குழியிலெல்லாம். ஒரு வயலை 2ஆக பிரிச்சுப்பாங்க. இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர்னு போட்டுட்டு வருவாங்க. இதுக்கு வந்து தண்ணி பாயறதுக்கு வாய்க்கால்லாம் போடுவாங்க நடுவில். அதுக்கெல்லாம் இடம் விட்டு தான் இந்த பருத்தி விதையெல்லாம் போடுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அம்மா வீட்டில் பருத்தி போடுவாங்க. அப்போ போய் விதை போடுறது, பஞ்சு எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு டீ போட்டு கொண்டுட்டு போகிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைங்கள் ஏதாவது என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுப்பேன். இப்போ அதுக்கான வழிகள் இல்லை. ஏன்னா பாப்பாலாம் குட்டி குட்டி பாப்பாவாக இருக்கிறதுனால அவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியாதுன்றதுனால நாங்கள் பருத்தி போடலை, அம்மா வீட்டில் போட்டிருக்காங்க. இந்த பருத்திக்கு தண்ணி வேணுன்றப்ப மழையெல்லாம் பெய்யாது. கரெக்டாக அந்த பருத்தி எடுக்கிற டைமில் அடிச்சிட்டு ஊற்றும். அப்போ தான் ரொம்ப கஷ்டம். அந்த பஞ்சை நனைஞ்சி போயிடும். அதை எடுத்து காய வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து உள்ளார வைக்கணும். அந்த பஞ்சை காய வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது மழை வந்துருச்சுனாக்க. அது கலர் மங்கி போயிடும். அது வந்து விலை கம்மியாக தான் போகும். ரொம்ப சிரமம் இதெல்லாம் பயிர் பண்ணி எடுக்கங்காட்டியும். அதே போல் தான் எள், உளுந்து, பயிறு இது பயிர் பண்ணாலுமே ஒவ்வொரு வருஷம் நல்ல காய்ப்பு இருக்கும், ஒவ்வொரு வருஷம் வந்து ஒன்றுமே இருக்காது. செடியே இல்லாமல் அங்கே பொட்டெல்லாம் கிடக்கும். ஒவ்வொரு வருஷம் நல்லா காய்ச்சிருக்கும். அதெல்லாம் நம்ம கையில் இல்லைல்ல. இந்த வீடியோ பருத்தி விதை போடும்போது எடுத்தது. இப்போ அந்த விதையெல்லாம் முளைச்சி குட்டி குட்டி செடியாகவே வளர்ந்துருச்சு. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். அந்தளவுக்கு டைம் இல்லை எனக்கு. இதுக்கப்புறம் இந்த செடிக்கு களை கொத்துவாங்க, மண் அணைப்பாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்.
அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட அப்போ தான் ஆர்வமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.